கடலூர் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சம்பா நெல் சாகுபடி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். சம்பா, நவரை, குறுவை என 3 போகம் நெல் சாகுபடி நடைபெறும் இடம் கடலூர் மாவட்டம். அவ்வப்போது பெய்யும் மழை நீரும் வற்றாத நிலத்தடி நீரும் அந்த மாவட்ட மக்களை பாதுகாத்து வந்தது. வீராணம், வாலாஜா, வெலிங்டன், பெருமாள் ஏரிகளை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பெருமாள் ஏரியில் மட்டும் ஆண்டு முழுவதும் நீர் நிரம்பி கிடக்கும். இதில் பெருமாள் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள பூவானிக்குப்பம், கல்லையன்குப்பம், சம்பாரெட்டிப்பாளையம், பள்ளி நீரோடை, ஆலப்பாக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் முக்கிய நடவு பருவமான சம்பா பருவத்தை கைவிட்டு விட்டனர். இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து நிறைய லேபர் பற்றாக்குறை நிறையா. அடுத்து இந்த சம்பா பருவத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எலி தொல்லை, பூச்சி தொல்லை, இந்த தண்ணி வடிகால் வசதி இல்லாமல் எங்களுக்கு தண்ணி வடியாது, எங்களுக்கு தண்ணி ஏறிடும். அப்போ நவர் ஒரு போகத்தை பண்ண முடியும். நாங்கள் நவரை குறுவை 2 தான் செய்ய முடியும். நாங்கள் தை மாதத்திற்கு பிறகு நவரை பட்டம், அதன் பிறகு குறுவை பட்டத்தை மட்டும் நெல் சாகுபடி செய்து வருகிறார்கள். பெருமாள் ஏரியில் நீர் இருந்தாலும் சம்பா பருவம் சமயத்தில் இவர்கள் நடவு பணியை மேற்கொள்வதில்லை. இதற்கு முக்கிய காரணம் பருவமழை சமயத்தில் பெருமாள் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரும் என்எல்சி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரும் இந்த விவசாய நிலங்களை அப்படியே அழித்துவிடும். இதனால் அந்த சம்பா பருவத்தை தவிர்த்து மழைக்காலம் முடிந்த பிறகு குறுவை மற்றும் நவரை பட்டத்தில் மட்டுமே விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இங்கே 2 போகம் தான் பயிர் ஏறுது. அது மெயின் காரணம் மழை நாளில் வெள்ளம் பிடிச்சிரும், சம்பா பண்ண முடியல. நவரை, குறுவை. நவரை மார்கழி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் விதைக்க ஆரம்பிப்போம். குறுவை வைகாசி ஃபர்ஸ்ட்ல விதைக்க ஆரம்பிச்சிருவோம். 2 சாகுபடி தான் நடக்குது. 3 சாகுபடி நாங்கள் பண்ணணும்னாக்கா வடிகால் நல்லா இருக்கணும். மெயினாக வடிகால் அந்த அளவுக்கு சரியா இல்லை. அது மெயினாக அதனாலே நாங்கள் சம்பா பண்ணுறது இல்லை. இங்கே எல்லாமே அப்படி தான். தானூர், சம்பாட்டிப்பாளையம், தீர்த்தனகரி, பூவானிப்போம் எல்லாமே கிட்டத்தட்ட பெருமாள் ஏரிங்க இருக்கிற எல்லாமே மேக்சிமம் 90% 2 போகம் சாகுபடி தான் ஏறுது. செஞ்சாக்கா மழை பெஞ்சதுன்னா தண்ணி பிடிச்சிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிகிறதுக்கு வடிகால் வசதி இல்லைங்க. வாய்க்கால்லாம் எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா பெருசு அகலமாக இருந்தது. இப்போ எல்லாம் நெருங்கிடுச்சு. அடுத்தது அது தூர் வராமல் வேற இதுவாயிடுச்சு. கடலூர் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு வாய்க்காலை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தூர்வார முடியும் என்று தெரிவித்தனர். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் சமயத்தில் வாய்க்கால்கள் தூர்ந்து விடுவதாக குறிப்பிட்ட அதிகாரி கிளை வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.